सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 28/1/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு பிராமணர்களின் தர்மம் மற்றும் கர்மம். தன்னை பிரம்மா வாய்வழி ஞானம் கேட்டு பிறந்த பிராமணன் என்று நினைக்கிறீர்கள்தான் இல்லையா? பிராமணர்களின் தர்மம் மற்றும் கர்மம் என்ன என்று தெரிந்துள்ளீர்களா? தர்மம் என்றால் முக்கிய தாரணையாகும். அது சம்பூர்ண தூய்மையாகும். சம்பூர்ண தூய்மையின் விளக்கத்தை தெரிந்திருக்கிறீர்களா? எண்ணம் மற்றும் கனவிலும் கூட தூய்மையின்மையின் அம்சம் மாத்திரம் கூட இல்லாமல் இருப்பது. அந்த மாதிரி உயர்ந்த தாரணை செய்பவர்தான் உண்மையான பிராமணன் என்று கூறப்படுகிறார். இந்த தாரணையின் மகிமையாகத்தான் உயிரே சென்றாலும் தர்மத்தை விடக்கூடாது என்ற வர்ணனை இருக்கிறது. அந்த மாதிரி தைரியம் உள்ள, அந்த மாதிரி திட நிச்சயம் செய்பவராக தன்னை நினைக்கிறீர்களா? எந்தவிதமான சூழ்நிலையிலும் தன்னுடைய தர்மம், அதாவது தாரணைக்காக எதையாவது தியாகம் செய்ய வேண்டியதிருக்கிறது, சகித்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது, துணிச்சல் வைக்க வேண்டியது இருக்கிறது என்றால் மிகவும் குஷியோடு செய்வீர்களா? பின்னடைய மாட்டீர்களே? பயப்பட மாட்டீர்களே? தியாகத்தை தியாகம் என்று நினைக்காமல் பாக்கியம் என்று அனுபவம் செய்வதைத்தான் உண்மையான தியாகம் என்று கூறுவது. ஒருவேளை எண்ணத்தில் வார்த்தையிலும் நான் இந்த தியாகம் செய்தேன் என்ற இந்த பாவனையான வார்த்தைகள் வெளியாகிறது என்றால் அதற்கான பாக்கியம் உருவாவதில்லை. எப்படி பக்தி மார்க்கத்தில் எப்பொழுது பலி கொடுக்கிறார்களோ அப்பொழுது பலி கொடுக்கப்படும். மிருகம் கொஞ்சம் கத்துகிறது அல்லது கதறுகிறது என்றால் கூட அதை மகா பிரசாதம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதன் பிறகு அதை பலியாக கருத மாட்டார்கள். இதுவும் தற்போதைய நிகழ்வின் ஞாபகார்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை தியாகம் செய்வதுடன் நான் தியாகம் செய்தேன் என்ற எண்ணம் எழுகிறது, பெயர், புகழ், மரியாதை வந்தது என்றால் அது தியாகம் இல்லை, அதை பாக்கியம் என்று கூற மாட்டோம். அந்த மாதிரி தாரணை செய்பவரைத்தான் உண்மையான பிராமணன் என்று கூறுவது. பிராமணர்கள் மூலமாக யஜ்யத்தை படைக்கிறீர்கள். இந்த மகா யஜ்யத்தில் பழைய உலகின் ஆகுதி விழுந்த பிறகு யஜ்யம் முடிவடைய வேண்டும். எனவே பழைய உலகம் ஆகுதியாக விழுவதற்கு முன்பு பொறுப்பாளராகியிருக்கும் பிராமணர்கள் தன்னுடைய பழைய வீணான எண்ணம் மற்றும் தீய எண்ணம், அதைத்தான் எண்ணங்களின் படைப்பு என்று கூறப்படுகிறது. இந்த பழைய எண்ணங்களின் படைப்பை, பழைய சுபாவம் சம்ஸ்காரம் என்ற படைப்பை மகா யஜ்யத்தில் ஸ்வாகா செய்திருக்கிறீர்களா? ஒருவேளை தன்னுடைய எல்லைக்குட்பட்ட படைப்பை ஸ்வாகா செய்யவில்லை, தன்னிடம் இருக்கும் ஒவ்வொன்றையும் ஆகுதியாக போடவில்லை என்றால் எல்லைக்கப்பாற்பட்ட பழைய உலகத்தின் ஆகுதி எப்படி விழும்? யஜ்யத்தின் முடிவிற்கான ஆதாரம் ஒவ்வொரு பிராமணனும் பொறுப்பாளராக இருக்கிறார். எனவே தானம் செய்யும் நற்காரியத்தை முதலில் தனது வீட்டில் ஆரம்பிக்க வேண்டும் என்பது இருக்க வேண்டும். எனவே ஆகுதி போட்டிருக்கிறேனா என்று தனது மனதிற்குள் சோதனை செய்யுங்கள். சம்பூர்ண இறுதி ஆகுதி என்னவென்று தெரியுமா? எப்படி ஆத்ம ஞானி ஆத்மா பரமாத்மாவுடன் ஒன்றர கலந்து விடுவதுதான் ஆத்மாவின் சம்பூர்ண நிலை என்று நம்புகிறார்கள். இந்த உறுதி ஆகுதியின் சொரூபம் நான் எனது என்பது முடிந்துவிட வேண்டும். இந்த இறுதி ஆகுதியின் சொரூபம் நான் எனது என்பது முடிந்துவிட வேண்டும். பாபா பாபா என்றுதான் இருக்க வேண்டும். வார்த்தைகள் வாய் மூலம் மற்றும் மனதிலிருந்து வெளியாக வேண்டும். அதாவது தந்தையில் நிரம்பிவிட வேண்டும்.
இதைத்தான் கலந்து விடுவது, அதாவது சமமாகி விடுவது என்பதாகும். இதையேதான் இறுதி ஆகுதி என்று கூறுவது. எண்ணம் கனவிலும் கூட தேக உணர்வின் நான் எனது என்பது இருக்க வேண்டாம். அனாதி ஆத்மீக சொரூபத்தின் நினைவிருக்கட்டும். பாபா பாபா என்று முடிவில்லாத ஓசை இருக்கட்டும். ஆதி பிராமண சொரூபத்தில் தர்மம் மற்றும் கர்மத்தில் தாரணை இருக்க வேண்டும். இவரைத்தான் உண்மையான பிராமணன் என்று கூறுவது. அந்த மாதிரி உண்மையான பிராமணர்கள்தான் யஜ்யத்தின் முடிவிற்கு பொறுப்பாளர் ஆகிறார்கள். யஜ்யத்தை படைப்பவர்களாகவோ ஆகியிருக்கிறீர்கள். இப்பொழுது முடிவிற்கும் பொறுப்பாளர் ஆகுங்கள். அதாவது தன்னுடைய இறுதி ஆகுதியை போடுங்கள். அப்படி எல்லைக்கப்பாற்பட்ட பழைய உலகின் ஆகுதியும் விழுந்தே விடும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமென்று புரிந்ததா? சம்பூர்ணம் ஆவதற்காக இதுதான் சகஜ சாதனமாகும். சம்பூர்ண ஆகுதி கொடுக்க வேண்டும். இதைத்தான் சம்பூர்ண ஸ்வாகா என்று கூறுவது. அப்படியானால் ஸ்வாகா ஆகிவிட்டதா அல்லது இனிதான் ஆக வேண்டுமா? இறுதி ஆகுதி இறுதி நேரத்தில்தான் போட வேண்டுமா என்ன? எப்பொழுது நீங்களே போடுவீர்களோ அப்பொழுதுதான் மற்றவர்களை போட வைக்க முடியும். செய்வோம் என்று அப்படி நினைக்காமல் இப்பொழுது செய்தேதான் ஆக வேண்டும். எப்படி கேட்பதற்காக சாதகப் பறவை மாதிரி இருக்கிறீர்கள்? அவரை சந்திப்பதற்காக நம்முடைய வாய்ப்பு முதலில் வர வேண்டும் என்று திட்டங்களை போடுகிறீர்கள். எனவே யார் இந்த மாதிரி யோசிக்கிறார்களோ அவர்கள் அளிப்பதற்காகவும் முதல் வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். செய்வதில் முதல் வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லது. அப்படிப்பட்ட சம்பூர்ண ஸ்வாகா ஆகக்கூடிய, சம்பூர்ண ஆகுதி போடக்கூடிய, தன்னுடைய மாற்றம் மூலமாக உலக மாற்றத்திற்கான பொறுப்பாளர் ஆகக்கூடிய உண்மையான பிராமணர்களுக்கு, தந்தைக்கு சமமான சம்பூர்ண பிராமணர்களுக்கு, மிக உயர்ந்த தர்மம் மற்றும் கர்மத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।